Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ அரேஸ். இட்ஸ் ஈஸி லெவல் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்கள், given two zero indexed integer array nums1 and nums2, return a list of answer of size 2 where answer of 0 is the list of all distinct integers in nums1 which are not present in nums2. Answer of 1 is a list of all distinct integers in nums2 which are not present in nums1. Note that the integer in list may be returned in any order. So இதான் question. So basically என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து nums1 nums2 ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஆன்சர்னு ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். பேசிக்கலி அந்த ஆன்சரோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட், ஐ மீன் வெக்டர் ஆஃப் வெக்டர், ரைட்? ஸோ அந்த ஆன்சரில் இருக்கிற ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த எலிமெண்ட்ஸ் இன் nums1 which are not present in nums2. அதே மாதிரி நம்ம ஆன்சரில் வந்து செகண்ட், அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் nums2 which are not present in nums1. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து nums1ல 1 2 3 இருக்குது, nums2ல வந்து 2 2 4 6 இருக்குது, ரைட்? ஸோ இப்போ nums1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் nums2ல இல்லை. அந்த மாதிரி எலிமெண்ட்ஸை பாருங்கள். nums1ல இருக்கிற 1 and 3 வந்து பார்த்தீங்கன்னா nums2ல இல்லை. ஸோ nums2ல பாருங்கள் 1 3 இருக்கா? இல்லை. பட் ஆனால் nums1ல 1 3 இருக்குது. ஸோ அதனால அதனால நம்ம ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா 1 3 இருக்குது, ரைட்? அதே மாதிரி நம்ம nums2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் nums1ல இல்லை. ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸை நம்ம வந்து தேடணும், ரைட்? ஸோ nums2ல வந்து 4 6 இருக்குது, பட் ஆனால் nums1ல வந்து 4 6 இல்லை, ரைட்? அதனால வந்து நம்ம ஆன்சர் ஆஃப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 4 6ன்னு இருக்குது, ரைட்? ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆஃப் 0 பார்க்கலாம். ஆன்சர் ஆஃப் 0ல வந்து 3 இருக்குது. ஏன் 3 இருக்குன்னா பிகாஸ் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா nums ஆஃப் 1ல இருக்கிற எலிமெண்ட் nums ஆஃப் 2ல இல்லை. அந்த மாதிரி எந்த எலிமெண்ட் இருக்குது? 3 மட்டும்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா nums ஆஃப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது, nums ஆஃப் 2லேயும் வந்து 1 2 இருக்குது. பட் ஆனால் nums ஆஃப் 1ல இருக்கிற 3 வந்து nums ஆஃப் 2ல இல்லை, அதனால வந்து 3, ரைட்? அதே மாதிரி ஆன்சர் ஆஃப் 1 பாருங்கள். ஆன்சர் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆஃப் 1னா என்னது? ஆன்சர் ஆஃப் 1ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணணும்னா nums ஆஃப் 2ல இருக்கிற எலிமெண்ட் nums ஆஃப் 1ல இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ nums ஆஃப் 2ல வந்து என்ன இருக்குது? 1 and 2 மட்டும் தான் இருக்குது. nums ஆஃப் 1ல இருக்குது. nums ஆஃப் 1ல வந்து 1 2 ரெண்டுமே இருக்குது. அதனால வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அதனால we are returning the empty list, ரைட்? புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இட்ஸ் a very simple question. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have to handle the duplicate case, ரைட்? இங்கே வந்து நம்ம டூப்ளிகேட் கேஸ் நம்ம ஹேண்டில் பண்ணோம். பிகாஸ் வந்து 2 3 வந்துருக்கு. ஸோ we have to handle the duplicate கேஸ். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா how can we solve this question? பேசிக்கலி இந்த கொஸ்டின் பார்த்தாலே எனக்கு தெரியுது இட்ஸ் பேசிக்கலி சம் செட் ஆப்ரேஷன் தான். ஏன்னா ஒரு பர்டிகுலர் செட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அரேயில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இன்னொரு அரேயில் இல்லைன்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் செட் ஆப்ரேஷனும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா we can just declare 2 sets, okay? 2 செட் நம்ம டிக்ளேர் பண்ணலாம், S1 S2ன்னு, S1 and then S2, ரைட்? S1 S2 2 செட் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ S1 வந்து பார்த்தீங்கன்னா S1 ஸ்டோர்ஸ் த nums1 வேல்யூ. nums1ல இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து S1 ஸ்டோர் பண்ணும், ரைட்? S2 வந்து என்ன பண்ணணும்னா S2 ஸ்டோர்ஸ் த nums2 வேல்யூ. nums2 அரேல இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து செட் 2 ஸ்டோர் பண்ணும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா செட் 1 வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். செட் 1 ஐட்ரேட் பண்ணிவிட்டு அந்த செட் 1 ஐட்ரேட் பண்ணும்போது செட் 1ல இருக்க வேல்யூஸ் வந்து செட் 2ல இருக்கான்னு பார்க்கலாம். செட் 2ல இல்லைன்னா we can push it into a vector, ரைட்? அந்த வெக்டார் பேர் V1ன்னு வைக்கலாம். we can push it into a vector V1. சிமிலர்லி நம்ம நெக்ஸ்ட் வந்து செட் 2 ஐட்ரேட் பண்ணலாம். செட் 2 ஐட்ரேட் பண்ணும்போது we can check whether all the elements in set 2 are present in S1. ஸோ S1ல வந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் இல்லைன்னா we can push it to the vector V2, ரைட்? ஸோ வெக்டார் V1 V2 நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த வெக்டார் V1 V2 we can push this vector V1 V2 into a ultimate vector which is answer vector. ஆன்சர் வெக்டரோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆஃப் வெக்டர், ரைட்? ஸோ இட்ஸ் a very simple approach தான். கோடுக்கு போயிடலாம் டேரெக்டாக. ஸோ வாட் we can do is ஃபர்ஸ்ட் வந்து செட் கிரியேட் பண்ணிக்கலாம். unordered set. ஸோ 2 செட்டு ஆஃப் டைப் into S1 S2, ஆல்ரைட்?
and vector of int answer create பண்ணிக்கிறேன், right? and ரெண்டு separate vectors create பண்ணிக்கிறேன், v1 v2. Alright, so let's push all the elements into the set s1 for auto x in nums1 s1 dot insert x. Alright, so இதே மாதிரி நம்ம வந்து set 2 குள்ள push பண்ணலாம். for auto x in nums2 s2 dot insert x. Alright, so இப்போ வந்து நம்ம set குள்ள வந்து நம்ம set 1ல வந்து பாத்தீங்கன்னா nums1ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, set 2ல வந்து பாத்தீங்கன்னா nums2ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு, ரைட்? so இப்போ வந்து set iterate பண்ணலாம் for auto x in s1 if suppose on s2 ல வந்து அந்த particular element இல்லைனா, right? particular element இல்லைனா what we can do is v1 dot push back that particular element, right? so அதே மாதிரி இப்போ வந்து set 2 பண்ணலாம் for auto x in s2 if that particular element is not present in s1 dot count, if not in s1 நான் வந்து vector 2 ல வந்து push பண்ணிடலாம், right? push back x. so it's as simple as that. so finally நாம என்ன பண்ணலாம், finally வந்து அந்த vector v1 v2 answerல push பண்ணிடலாம், answer dot push back v1 answer dot push back v2. finally we can return the answer. it's a very simple question, so run பண்ணி பார்க்கலாம். so பாருங்க நம்ம சொல்யூஷன் accepted வருது. let me submit. so பாருங்க நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆச்சு. so it's a very simple question. time complexity என்னன்னு கேட்டிங்கன்னா, time complexity வந்து it's around order of n because நம்ம வந்து n elements நம்ம வந்து traverse பண்றோம், right? n elements நம்ம traverse பண்றோம். let's say the nums1 size வந்து என்னன்னா it's order of n time complexity, almost it's order of n, right? so it's a very simple approach. so புரிஞ்சது நம்புறேன். so basically நம்ம என்ன பண்றோம், ரெண்டு செட் கிரியேட் பண்றோம், ரெண்டு வெக்டார் யூஸ் பண்றோம், and then செட்டை யூஸ் பண்ணி we are finding whether ஒன் செட்ல இருக்க எலிமெண்ட் இன்னொரு செட்ல இருக்கா நம்ம செக் பண்றோம், இல்லைனா வந்து வெக்டார்ல புஷ் பண்றோம், and then இந்த ரெண்டு ஸ்மால் வெக்டார்ஸ் we are pushing into a larger vector answer, right? so இந்த அப்ரோச் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. so நிறைய பேர் கோடிங் தமிழ்ல கத்துப்பாங்க. and நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் சீரிஸ் இருக்கு where you can learn entire machine learning for free. and நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ஸ், ட்ரைஸ், டிஸ்டன்ட் செட் யூனியன், so இந்த மாதிரி advanced data structures வந்து தமிழ்ல இருக்கு. so you can go check out. so thanks for watching. we'll see you in the next video again. until then, bye.